கடல் அலையில் தந்தையும் மகளும் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இருவரும் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தேடுதலுக்கு பிறகாக தந்தை மீட்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலில் மாயமான 7 வயது சிறுமி ஆதிஷாவை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி தேங்காய்பட்டணத்தில் கடற்கரையில் நின்றிருந்த தந்தை மற்றும் மகள் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். இருவரும் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஊர் மக்கள் தந்தையை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் மகளை தேடும் பணி தொடர்ந்து நீடித்து வருகிறது. கன்னியாகுமரி தேங்காய்பட்டணத்தில் கடற்கரையில் நின்றிருந்த தந்தை மற்றும் மகள் இருவரும் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இருவரும் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தேடி தந்தையை மீட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைப்பில் இருக்கிறார். மனு, கடலில் அலையில இழுத்துச் செல்லப்பட்ட தந்தை மகள தந்தையை இப்போ மீட்டு இருக்காங்க. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட நிலை என்னவா இருக்கு? அது மட்டும் இல்லாம அந்த மகளை தேடும் பணி அப்படிங்கிறது இப்ப எந்த அளவில் இருக்கு? யாரெல்லாம் இந்த தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க? விவரம் என்ன? அதாவது குமரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் இன்று அதிகமாக காணப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் நேற்று எச்சரிக்கை விடுத்து இந்த கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம், மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவித்திருந்த நிலையில்தான் இன்று மதியம் அதாவது 2:30 மணி அளவில் இந்த பகுதியில் விழுந்தயம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாஸ் மற்றும் அவருடைய மகள் ஆதிஷா ஆகியோர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் வந்து கடற்கரை தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக பகுதியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து துறைமுகத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் வந்து நின்றுள்ளது. அந்த நேரம்தான் பெரிய கடல் சீற்றம், அதாவது இந்த மதியம் முதல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மேற்கு மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த பட்டணம் துறைமுகத்தினுடைய அருகில் கடற்கரை பகுதியில் நின்ற பிரேமதாஸ் மற்றும் ஆதிஷா ஆகிய இருவரையும் பெரிய கடலலை வந்து இழுத்து சென்றது. இதை பார்த்த மீனவ மக்கள் திடீர்னு கடலுக்குள் குதித்து பிரேமதாஸை மீட்டு அவரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் இந்த ஆதிஷா என்பது கடலலை இழுத்து சிறு குழந்தை ஆனதால் அந்த கடலில் அலையை தாக்கு பிடிக்க முடியாத அந்த குழந்தையை கடலலை இழுத்து சென்றுள்ளது. பிரேமதாஸ் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலை தான் மருத்துவர்களிடம் விசாரிக்கும் போது தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆதிஷா கடலில் மாயமான நிலையில் அவரை தேடுவதற்காக கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் மீனவர்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. அந்த ஆதிஷாவினுடைய உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாமே இப்போ தற்போது அந்த கடற்கரை பகுதியில் நின்று ஆதிஷாவினுடைய மீட்பதற்கான என்ன வழி என்பது குறித்து தான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மீனவ மக்களிடம் தொடர்பு கொண்டு இந்த கடலலை சீற்றம் அதிகமாக இருப்பதால் அந்த கடலில் எடுத்துச் சென்ற ஆதிஷா எந்த பகுதியில் இருக்கும் என ஒரு திட்டத்தையும் வகுத்து வருகிறார்கள். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இந்த ஒரு நபரை கடல் அலை இழுத்து சென்றால் அலை எந்த திசையில் கொண்டு செல்லப்படும் என அவர்களுக்கு அனுபவம் பெற்ற மீனவர்களுக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட மீனவர்களுமாக கலந்துரையாடி தற்போது அந்த ஆதிஷாவை மீட்பதற்கான ஒரு முயற்சியில் தான் தற்போது இங்கு ஈடுபட்டு வருகிறார். இந்த பகுதியில் புதுக்கடை காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்துறையினரும் இந்த பகுதியில் வந்துள்ளது. ஆனால் கடல் அலை அதிகமாக இருப்பதால் கடலுக்குள் இறங்கி அந்த மாயமான குழந்தையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கஷ்டமான ஒரு இருந்து வருவதால் இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த ஆதிஷாவினுடைய உறவினர்கள் தகவல் தெரிந்து ஒவ்வொருவராக இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடல் சீற்றம் தற்போதும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கடல் சீற்றம் சற்று குறைந்தால் தான் இந்த கடலுக்குள் இறங்கி இந்த தேடும் பணியை முடுக்கிவிட முடியும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவித்து வருகிறது. கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட தந்தை மீட்கப்பட்டு விட்டார். மகளை தேடும் பணியானது தொடர்கிறது. ஏற்கனவே 6 மாவட்டங்கள்ல அதீத அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல பொதுமக்கள் இது போன்ற நேரங்கள்ல கடற்கரைக்கு வர்றதை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனு.